ஸோ தினமும் 30 கிராம் அளவுக்கு நிலக்கடலை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் ஏற்படும்ன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, நிலக்கடலை சாப்பிட்டா ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும் அப்படின்றது. ஆனால் அது மாதிரி கிடையாது. 100 கிராம் நிலக்கடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 49 கிராம் ஃபேட் இருக்குது, அதாவது கொழுப்பு. அதில் 6 கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, 25 கிராம் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும், 15 கிராம் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணும். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ன்றது நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா 49 கிராமில் கிட்டத்தட்ட 40 கிராம் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இருக்குது. அதனால் நிலக்கடலை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகாது. அதுக்கு பதிலாக உங்கள் உடம்புல இருக்கிற ட்ரைகிளிசரைடு அளவு குறையும். எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறையும். ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும். ஆனால் இது நீங்கள் டெய்லி ஒரு அளவாக